ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ என்ன ட்ரெண்டிங்? அவர் தான் இன்னைக்கு திருச்செந்தூர் போயிருக்காரு இல்லை சார்? ஓ, அவர் திருச்செந்தூர் போனதா? நான் கூட பாண்டிச்சேரியிலேருந்து சரக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 4.5 லிட்டர் கொடுக்குறாங்களே அப்படின்னு அந்த நியூஸை நீங்கள் ட்ரெண்டிங்காக சொல்கிறீங்கன்னு நினச்சேன். புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை எடுத்து வரலாம் என்பது தவறான ஒரு அறிவிப்பு. அதுபோன்று எடுத்து வருவதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆமா, நீங்க எடுத்தோடனே ஏதோ விஜய் தான் ட்ரெண்டிங்ல இருக்கிறது மாதிரி விஜயோட ட்ரெண்டிங் அடிக்கிற சரக்கு ட்ரெண்டிங் தெரியுமா? ஆமா, உட்வர்ட் ட்ரை வாட்டர் குடிச்சிருக்கீங்களா? குடிச்சீங்களா குடிக்கலையா? சின்ன வயசுல குடிச்சிருக்கீங்களா? அது ஒரு விதமான சாதாயத்தின் ஆரம்ப அறிகுறி. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, சரக்கை வந்து எல்லா டாக்டரும் சொல்றான் மருந்து மாதிரி யூஸ் பண்ணணும். பப்ல எல்லாம் போய் பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு கேர்ள்ஸ் குடிச்சிட்டு ஆடுவாங்க தெரியுமா? கழுத்து வெளில வந்துற போது கழுத்து வெளியில வந்துருமா? ஹலோ, கல்யாணமும் பண்ணக்கூடாது, குழந்தையும் பெற்றுக்க கூடாது, காதலிக்கணும். ஆமா, அப்புறம் அந்த என்ன சொல்றது அந்த ஹனிமூன் சொல்லுவாங்கல்ல, அந்த ஹனிமூன் அதுதான் டேட்டிங். ஏங்க டேட்டிங் ஆப்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஆனா விஜய் ஒரு விஷயம் பண்ணா மட்டும் இல்ல, இதெல்லாம் அவர்லாம் முன்னோடிங்க. அவர்லாம் தமிழ்நாட்டுக்கு வர்ற முன்னோடி. பாத்தீங்களா, கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி புள்ளையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இதெல்லாம் சரியா பிடிச்சது நமக்கு தொல்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு கரெக்டா மெயின்டைன் பண்றது தெரியுமா? அவங்க தப்பானவங்க. ஆமா, புரியுதுங்களா? ஒரே ஒருத்தனே கல்யாணம் பண்ணி அவங்க கூட வந்து அவனுக்கு புள்ள பெக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி ஒரு கலாச்சாரமே புரியுதுங்களா? பண்பாடு கலாச்சாரம்லாம் காத்துல எப்பவோ பறக்க விட்டுட்டோம் நாங்க. ஆமா, எப்ப விஜய வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்பவே நம்ம பண்பாடு எல்லாம். ஜேம்ஸ் வசந்தன் அவரோட காரு அவர் தப்பான ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டாரு. அதாவது ஒரு இன்னொருத்தரோட வீட்டு வாசல்ல பார்க் பண்ணதுக்கு அந்த ஓனர் அந்த கண்ணாடியை உடைச்சதுக்கு இவர் அதுக்குள்ள போய் இங்க தற்குறிங்க தருதலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இப்பயே வந்து ஒரு வன்மவாதிகள் அப்படின்ற மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்றவங்களும் பேசியிருந்தாங்க. இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதில் அரசியல் இல்லை என காவலர்கள் விளக்கம். வீட்டுக்காரன் தற்குறின்னு சொன்னாலும் தப்பு இல்லையே. தற்குறினா அது ஏன் விஜயையும் விஜய் ரசிகர்கள் அவர் விஜயை தான் நாங்க குறிச்சு சொல்றோம். தற்குறி எல்லாம் வந்து இவன் சொன்னானே, நாங்கள் தற்குறி அல்ல இவர்கள் ஆச்சரியக்குறி அப்படின்னு. அது மாதிரி அதாவது மறுநாளே அவர் ஆஸ்திரேலியா ஓடி போயிடுவாரு அப்படின்னு வந்து சொன்ன இது நடுவுல அவரு திருச்செந்தூர் போய் இருக்காரு. ஆனா சிஎம் அவர்களும் அவரோட பையன் அவர்களும் போயிருக்கிறது இப்போ ஒரு பெரிய அது ஒரு நியூஸா இருக்கு. இவர் இங்கதான் இருக்காரு, அவங்க 2 பேரும் சொன்னவங்க அவங்க 2 பேரும் போயிட்டாங்க அப்படின்னு. பணம் வச்சிருக்கவங்க வெக்கேஷன் போவாங்க. 10,000 ரூபாய் தான் அக்கௌண்ட்ல இருக்குன்னு சொன்னாரே சார். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் NNK அவர் தான் வந்திருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் அமிர்தவல்லி மேடம். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ என்ன ட்ரெண்டிங்? சார் அவர் தான் இன்னைக்கு திருச்செந்தூர் போயிருக்காரு இல்லை சார்? ஓ, அவர் திருச்செந்தூர் போனதா? நான் கூட பாண்டிச்சேரியிலேருந்து சரக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு 4.5 லிட்டர் கொடுக்குறாங்களே அப்படின்னு அந்த நியூஸை நீங்கள் ட்ரெண்டிங்காக சொல்கிறீங்கன்னு நினச்சேன். அதுவும் ட்ரெண்டிங் தான். அது தெரியுமா? ஆக்சுவலாக வந்து விஜய் திருப்பரங்குன்றம் போனதை விட திருப்பரங்குன்றம் அதானே திருப்பரங்குன்றம் தானே? அவர் அங்கே போனாருன்னு சொல்கிறீங்களா? அதானே திருப்பரங்குன்றம்னு நான் சொன்னேனா? ஓ, திருப்பரங்குன்றமா திருச்செந்தூரா? இல்லை, எதுவுமே படிக்க வேணாம், எதுவுமே டீட்டெயில்ஸே தெரிய வேணாம், அப்படியே வந்து உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கறது. ஆனால் தற்குறின்றது வேற கட்சி. ஏங்க திருப்பரங்குன்றத்துலேயும் முருகன் தான் இருக்கான், திருச்செந்தூர்லேயும் முருகன் தான் இருக்கான். மொத்தம் முருகன் கோயிலுக்கு தானே போனாப்ல, வேற ஏதாவது எங்கேயாவது போனாப்லையா? நீங்க விஷயத்துக்கு வாங்க. விஷயத்துக்கு வாங்க. விஷயத்துக்குன்னா புரியல. அதான் எனக்கும் புரியல. ஆமா, நீங்க எடுத்தோடனே ஏதோ விஜய் தான் ட்ரெண்டிங்ல இருக்கிறது மாதிரி விஜயோட ட்ரெண்டிங் அடிக்கிற சரக்கு ட்ரெண்டிங் தெரியுமா? ஆமா, 4.5 லிட்டர் கொடுக்குறாங்க. 4.5 லிட்டர் எடுத்துக்கிட்டு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சாதாரண விஷயம் கிடையாது.
ஆமா 4 லிட்டர் கொண்டு வந்து வாங்கி வந்து வச்சிட்டோம்னா சார் நான் ஒரு விஷயம் 3 நாளைக்கு நல்லா குடிக்கலாம். ஒரு விஷயம் சார், எனக்கு கண்டிப்பா இந்த இந்த விஷயம் இங்க பேசியே ஆகணும். ஆ. நான் வந்து விஜய் அவர்களோட கட்சியில இருக்கிறவங்களை வந்து தற்கூறீங்க, இல்ல வந்து அந்த சின்ன பசங்களெல்லாம் நீங்க வந்து கெடுக்குறீங்க, அவங்க மனசுல வந்து தப்பான ஒரு விதையை விதைக்கிறீங்க அப்படின்னு சொன்னவங்க, இப்போ அதே கட்சியில இருக்கிற நீங்க ப்ராமினன்ட் டிஎம்கே அப்படின்னு சொல்ற நீங்க இந்த சரக்கு பத்தி எவ்வளவு ஓப்பனா ஒரு சேனல்ல வந்து இன்டர்வியூ கொடுக்குறீங்கன்னா, என்ன சரக்கு பத்தி மக்கள் கெட்டு போக மாட்டாங்களா சார்? இத பார்த்து இளைஞர்கள் கெட்டு போக மாட்டாங்களா? நீங்க குடிச்சிருக்கீங்களா? நீங்க தண்ணி அடிச்சிருக்கீங்களான்னு இல்ல கேட்கல. சார், எனக்கு அந்த பழக்கம் இல்ல. அந்த பழக்கம் இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லாம் பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாம் அந்த பழக்கத்துக்கு ஆளாகி தான் வருவாங்க. புரியுதுங்களா? ஆமா. உட்வர்ட் ஸ்க்ரைப் வாட்டர் குடிச்சிருக்கீங்களா? குடிச்சீங்களா குடிக்கலையா? சின்ன வயசுல குடிச்சிருக்கீங்களா? அது ஒரு விதமான சாராயத்தின் ஆரம்ப அறிகுறி. புரியுதுங்களா? அது ஒரு விதமான சாராயம் தான். உங்க பேர்ல கேஸ் போட போறாங்க. என்னத்த கேஸ் போட போறாங்க? ஏங்க அது வந்து ஒரு சாராயத்தின் அடிப்படை. புரியுதுங்களா? அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. இல்ல ஒரு உட்வர்ட் ஸ்க்ரைப் வாட்டர்ங்கிறது ஒரு சாராயத்தின் அடிப்படை. நீங்க திருச்செந்தூர் விஷயம் பத்தி பேசறதா இருந்தா பேசலாம். இந்த சரக்கு பத்தி பேசறதா இருந்தா I'll just ஆமா, என்னத்த சரக்கு பத்தி? ஊரே தமிழ்நாடே சரக்கு வச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்குது. தமிழ்நாடே இன்னைக்கு வந்து என்ன மணி ஃப்ளோட்டிங் இருக்கிறதே சரக்கு வச்சு தான். திடீர்னு பாண்டிச்சேரியில வந்து அவ்வளவு சரக்கு கொடுக்குறானுங்கன்னா இந்த தமிழ்நாடோட கவர்மெண்ட்டை நலிவுபடுத்தணும், நசிய வைக்கணும், அதை அமுக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய கவர்மெண்ட் அவனுக்கு பர்மிஷன் கொடுத்து இங்க உள்ளார விடுறான். இங்க எல்லாம் போய் வாங்கிட்டு வரதுக்கு காத்திருப்பாங்கன்னா அங்க பாண்டிச்சேரியோட சரக்கு வியாபாரம் ஜாஸ்தி ஆகுது, இங்க தமிழ்நாட்டுல சரக்கு வியாபாரம் கம்மியாகுதுன்னா எங்க போவாரு? மு.க. ஸ்டாலின் அவர் வீட்டுக்கு சொத்தை கொடுப்பாரா? புரியல. ஒரு நாட்டோட நிலைமையே மத்திய அரசு எந்த அளவுக்கு தமிழ்நாடை காலி பண்ணுன்னு போட்டி போட்டுட்டு உங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. அதை பத்தி பேசக்கூடாதுங்கிறீங்க. சரக்கு விஷயம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் குடிக்கிற விஷயம் முக்கியங்க. அளவா குடிக்கணும். ஆமா, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. சரக்கை வந்து எல்லா டாக்டரும் சொல்றான் மருந்து மாதிரி யூஸ் பண்ணணும்னு. புரியுதுங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு 90 ml அடிச்சிட்டு தூங்குனா எந்த ஒரு பாடியில எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஒரு செகண்ட் சார், நான் இங்க ஸ்டாப் பண்றேன். எனக்கு இந்த இத கண்டினியூ பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. திருச்செந்தூர் விஷயம் பேசதா இருந்தா பேசலாம், இல்லனா we will go to the next question sir. பாத்தீங்களா? அதான் ஒரு ஆள், நீங்க ஒரு ஆள் குடிக்க பப்ல எல்லாம் போய் பாத்துருக்கீங்களா? எவ்வளவு கேர்ள்ஸ் குடிச்சிட்டு ஆடுவாங்க தெரியுமா? கழுத்து வெளில வந்துற போது கழுத்து வெளியில வந்துருமா? ஹலோ, குடிச்சா அப்படி ஆடணும். புரியுதுங்களா? நீங்களாம் ஒண்ணும் இல்ல. நான் இவ்வளவு சிவப்பா இருக்கீங்களே, ரெட் ஒயின் குடிச்சுதான் இவ்வளவு கலரா இருக்கீங்க நான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா குடிக்கவே இல்லைங்கிறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரெட் ஒயின் குடிக்காம எப்படி இவ்வளவு கலரா இருக்க முடியும்? எனக்கு புரியலங்க. எங்க ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நெய்பர்ஸ் எல்லாருமே பாப்பாங்க, என்னோட கொலீக்ஸ் எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு வார்த்தை நீங்க பேசுறீங்க, என்ன டேர்ம் பண்றீங்க அப்படின்றத யோசிச்சு பேசுங்க சார். என்ன வேணாலும் பேசலாம். என்ன வேணாலும் பேசுறேன். ஏங்க என்ன வேணாலும் பேசுறேன். இன்னைக்கு இருக்கிற ஒரு ஜனநாயகத்துல, அதுவும் தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணு குடிக்கல அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? கலாச்சார சீரழிவை நீங்க ஏற்படுத்திட்டு இருக்கீங்க மாதிரி இருக்குது. ஆமா, கலாச்சார மேம்பாடுல என்னெல்லாம் இருந்துகிட்டு தெரியுமா உங்களுக்கு? ஆமா, இது கலாச்சார மேம்பாடு. சத்யராஜ் அவங்க பொண்ணு பேசினாங்களே அந்த மாதிரியா? அதே மாதிரிதான். ஆமா, கலாச்சார டெவலப்மெண்ட் தானே இது. இது கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்கிறதுன்றது ஒரு கலாச்சார மேம்பாடா சார்? அப்புறம் அது ஆதரவு தெரிவிக்கிறது எங்க போய் கல்யாணங்கிறது மிகப்பெரிய பணக்காரம் பண்றது. புரியுதுங்களா? அதுக்குன்னு அவ்வளவு செலவு பண்றேன். எவனே தெரியாதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு மொய் செய்யாம போறானு கம்யூனிட்டி பயலுங்க. ஆமா, முன்னாடி எல்லாம் கல்யாணங்கிறது இது ஒரு தமிழ் மண். அப்புறம் வந்து இங்க தமிழர்களோட கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினர்ஸே இங்க வந்து இல்ல தமிழ் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறத எவ்வளவு விஷயங்கள் நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம் சார். அந்த கம்யூனிட்டி பேருக்கு விவரம் தெரியல. அதனால அவன் வந்து இங்க நம்ம இதை பழைய மேட்டர்லாம் அவங்க இதுன்னு போயிட்டு இருக்கான். ஆனா நாம எவ்வளவு ஃபாஸ்டா அவனோட முன்னேறிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? கல்யாணத்தை பண்ணி குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் பழசு. புரியுதுங்களா? கல்யாணங்கிறதே அனாவசிய செலவு, அனாவசிய கமிட்மெண்ட். குழந்தையுமா சார்? ஐயோ, குழந்தை அதை விட கமிட்மெண்ட். ரொம்ப ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. கல்யாணமும் பண்ணக்கூடாது, குழந்தையும் பெற்றுக்க கூடாது. காதலிக்கணும். ஆமா, அப்புறம் அந்த என்ன சொல்றது, அந்த ஹனிமூன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஹனிமூன் அதுதான் டேட்டிங். ரொம்ப கேவலமா இருக்கு. ஏங்க டேட்டிங் ஆப்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இல்ல சார், இதெல்லாம் வந்து ஒரு பிரபலம் அப்படின்றவங்க இல்ல ஒரு செலிபிரிட்டி அப்படின்றவங்கள ஃபாலோ பண்றவங்க இங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆனா விஜய் ஒரு விஷயம் பண்ணா மட்டும் இல்ல, இதெல்லாம் அவர்லாம் முன்னோடிங்க. அவர்லாம் தமிழ்நாட்டுக்கு வர்ற முன்னோடி. பாத்தீங்களா? கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளைலாம் ஒதுக்கி வச்சுட்டு இதெல்லாம் சரியா முடிச்சது நமக்கு தொல்லை.
அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு கரெக்டா மெயின்டைன் பண்ற தெரியுமா? ஒரு விஷயம் அந்த மாதிரி தலைவனை பின்பற்ற மக்கள் தான் தமிழ் மக்கள். தமிழ் மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்ங்கிறீங்க நீங்க? அது இல்ல சார், ஒரு விஷயம் நான் இங்க சொல்லணும். விஜய் அவர்களை வந்து எப்படி வேணாலும் அவர் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தா, பொலிட்டிக்கல்குள்ள வந்தா அவர் எப்படி வேணாலும் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு இருக்கிற மக்கள் தான் சார் பேசுறாங்க. அவரு பொண்டாட்டியே அவர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தமிழ்நாடு மக்கள் பிளான் பண்ணி ஆயுதமா பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு அவங்களும் அவங்களோட கம்யூனிட்டி எவனாவது யோசிக்கிறானா? அவங்க பொண்டாட்டி புருஷன் உள்ளார சண்டைங்கிறதுக்கு மத்தவன் தான் ஏற்பாடு பண்ணி விடுறதுன்னா, ஒரு இந்த ஆள் சரியா இருந்தானா அந்த பொண்டாட்டி சண்டை போடுமா? இல்ல சார், ஒரு நிமிஷம். நீங்க தற்குறி அப்படிங்கறது தற்குறி தலைவனோட பொண்டாட்டி பிரிஞ்சு வாடுறாங்கிறதுக்காக அந்த தற்குறி கம்யூனிட்டிங்களா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பாத்தீங்களா? அவர் பொண்டாட்டியை கண்ணாபுண்ணான்னு திட்டு இருக்காங்க. அதான் சார், இத வந்து இவ்வளவு தூரம் பேசுறவங்க அப்ப இந்த விஷயத்தை மட்டும் எப்படி சார் ஆதரிக்கிறீங்க? அதாவது கல்யாணம் பண்ணிக்காமயே குழந்தை பெத்துக்கலாம்ன்ற ஒரு கான்செப்ட் எப்படி எவன் ஆதரிக்கிறான்? ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளை பிள்ளையும் அப்படி சொல்லிட்டு கிடக்குறாளா? புரியல, எனக்கும் புரியல. அப்ப அது தப்புன்றீங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, அது தப்பா இல்ல சரியா? தப்பு சரிங்கிறது இங்க ஏமாமனுக்கு தெரியுமா? நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு சரின்னு பட்டதை அதை தப்புன்னு நீங்க ஒத்துக்கிறதே கிடையாது. புரியுதுங்களா? இப்ப விஜய் இருக்கார்ல, விஜய் பண்றது அத்தனையும் சரி அப்படின்னு அவரு நினைச்சிட்டு இருக்காரு. அது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? என் பிள்ளையே மருந்து கொடுத்து கொன்றுவேன், நானும் மருந்து கொடுத்து செத்துருவேன் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி, ஒரு தற்கொலை கம்யூனிட்டி பேசுது. உங்களுக்கு வரும் அதே கேள்வி கேட்கிறப்ப ஒரு தலைவன் என்ன சொல்லணும்? அப்ப எல்லா லேடிஸும் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்னாங்களா சார்? அது மாதிரி வார்த்தை சொல்லல. அப்ப தற்கொலை எத்தனை பேரு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தற்குறி? சரி, தற்குறிங்கிறது அவங்க கட்சியில். அதே வந்து ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் கூப்பிட்டு வச்சு அம்மா இப்படியெல்லாம் பேசாதீங்க, இல்லாட்டினா இப்படிப்பட்ட உணர்வோடலாம் உங்களோட உணர்வுக்கு நான் மதிப்பு அளிக்கிறேன், ஆனால் இப்படியெல்லாம் உயிரை கொடுக்குற அளவுக்குலாம் இருக்கக்கூடாதுன்னு அந்த தலைவன் பேசணுமா பேசக்கூடாதா? செத்தா சாவுக்கு போனா போ, ஆனால் நீ இப்படி இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிற அளவுக்கு தலைவர்கள். புரியுதுங்களா? நாடு முன்னேற்றத்தில் போயிட்டு இருக்குங்க. ஆமாம், கல்யாணம் பண்ணாமல் புள்ள பத்துக்கலாம், புள்ள பத்துக்கலாம் கூடாது, அது ரொம்ப கஷ்டம், எமன் வளர்க்குறது. ஆமா எல்லாம் அதான். ஆனா அது ஆசிரமத்துல கொண்டு போய் விட முடியும். இந்த ரோட்ல நான் ஆல்ரெடி இதே இதுல சொல்லியிருக்கேன், இதே ரோட்ல எவ்வளவு ஐவிஎஃப் சென்டர்ஸ் இருக்குன்னு போய் பாருங்க. அதுல எவ்வளவு பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்காங்க, எவ்வளவு பேர் குழந்தைக்காக வெயிட் பண்றாங்க, தவறு இருக்காங்க. அவங்க தப்பானவங்க. ஆமா, புரியுதுங்களா? ஒரே ஒருத்தனே கல்யாணம் பண்ணி அவங்க கூட வாழ்ந்து அவனுக்கு புள்ள பெக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி ஒரு கலாச்சாரமே தப்பு. புரியுதுங்களா? தமிழ் மண்ணுன்ற ஒரு வார்த்தை அதான் சொல்றேன். சும்மா அதெல்லாம் சும்மா பண்பாடு கலாச்சாரம்லாம் காத்துல எப்பவோ பறக்க விட்டுட்டோம் நாங்க. ஆமா, எப்ப விஜய வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்பவே நம்ம பண்பாடு எல்லாம். விஜய் தான் காரணமா சார்? ஒரு விஷயம், விஜய் தான் காரணம்னு இல்ல, நம்ம தப்புக்கு எவன் தோண போறானோ அவன்லாம் நமக்கு சரிதான். சரி சார், புரியுதுங்களா? இல்ல எனக்கு புரியல, உங்களுக்கு புரியாது, வேண்டாம், உங்களுக்கு புரியாது. அடுத்த கேள்விக்கு போலாம் சார். ஜேம்ஸ் வசந்தன் அவரோட காரு அவர் தப்பான ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டாரு. அதாவது ஒரு இன்னொருத்தரோட வீட்டு வாசல்ல பார்க் பண்ணதுக்கு அந்த ஓனர் அந்த கண்ணாடியை உடைச்சதுக்கு இவர் அதுக்குள்ள போய் இங்க தற்குறிங்க தருதலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இப்பயே வந்து ஒரு வன்மவாதிகள் அப்படின்ற மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்றவங்களும் பேசியிருந்தாங்க. கண்ணாடி பக்கத்து வீட்டுக்காரன் தான் உடைச்சான், அந்த வீட்டுக்காரன் தான் உடைச்சாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்களா? கண்டுபிடிச்சிட்டு தான் சார் பேசுறாங்க. அந்த காவல் நிலையமே வந்து கண்டுபிடிச்சு போலீஸ் ஆபீசரே இதை வந்து இதுக்கு வந்து ஒரு கிளாரிபிகேஷனும் கொடுத்திருக்காங்க. இப்போ இவர் வந்து தற்குறிங்க தருதலைங்க அப்படின்னு நான் சொன்னது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம், அவசரப்பட்டு நான் வார்த்தையை விட்டுட்டேன்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்றாரு. இது எப்படி சார்? அவர் வந்து பேசுனது சரின்னு தான் நான் சொல்லுவேன். எது தற்குறிங்க தற்குறிங்க? ஆமா, இவங்க எல்லாம் தற்குறின்னு அவங்க பேசுனது ஒண்ணு இல்ல. வீட்டு வாசல்ல ஏங்க வாசல்ல கார் நிப்பாட்டது, கார் கண்ணாடியை உடைச்சதுங்க, அந்த கதையை விட்டுருங்க. அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, புரியுதுங்களா? எல்லாரும் ஒரு 10 பேர் உட்கார வச்சு கொஸ்டின் பண்றாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டியும் படிச்ச அறிவு இல்லாத இருக்கிற கம்யூனிட்டிங்களா தெரியுது. அந்த கம்யூனிட்டி அத்தனையும் தற்குறியா தான் எனக்கு தெரிஞ்சது. அந்த தற்குறிக்கு தான் அந்த பதில் பேசியிருக்காரு. புரியுதுங்களா? இந்த கார் கண்ணாடி உடைச்சதுக்கு தற்குறின்னு அந்த ஆள் பேசியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இங்க நம்மள்ட்ட கதை கட்டாதீங்க. இல்ல அப்ப நீங்க பார்க்கலன்னு இல்லைங்க, கார் கண்ணாடி உடைச்சது ஜஸ்ட் ஃபார் ஆக்சிடென்ட். புரியுதுங்களா? நீங்க ஒண்ணும் இல்ல, சைக்கிள்காரன் ஒண்ணு முன்னால வந்து இடிச்சு இப்படி இடிச்சுட்டா அப்படி திரும்பி பார்த்தோன்னா எங்க அப்படி வேற மாதிரிலாம் திட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா ரோட்ல? இது தற்குறின்னு திட்டினதெல்லாம் ரொம்ப கம்மி. ஆமா, வேற மாதிரி எல்லாம் திட்டு விழும். இல்ல இப்போ நான் பேசுறதுக்கும் நீங்க பதில் சொல்றதுக்கும் ஏங்க ஆஸ் யூசுவல் சம்பந்தமே இல்லைங்க. நீங்க எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்திக்கிட்டு எல்லாரும் தற்குறின்னு அந்த ஆளு பேசுறதுங்கிறது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. என்ன, காரு கண்ணாடியை உடைச்சது அந்த வீட்டுக்காரன், ரைட்டுங்களா? அவன் வீட்டுக்காரன் தற்குறின்னு சொன்னாலும் தப்பு இல்லையே.
தற்கூரினா அது ஏன் விஜயையும் விஜய் ரசிகர்கள் சார் மீன் பண்ணாரு. ஓ அவர் விஜயை தான் நாங்க குறிச்சு சொல்றோம். அவர் அதான் சொன்னாரு, விஜய் ரசிகர்களை தான் அவர் மீன் பண்ணாரு. ஏன்னா நான் விஜய்க்கு அகைன்ஸ்டா பேசுறதுனால விஜய் ரசிகர்கள் என்ன இந்த மாதிரி தாக்கிட்டாங்கன்ற சொன்ன வார்த்தையும் பரவாயில்ல, அதுல தப்பே இல்லை. அந்த வாபஸ் வாங்கிட்டே இருக்க வேண்டியது இல்லை. ஆமா, நானா இருந்தா வாபஸ் வாங்க மாட்டேன். கம்யூனிட்டி எல்லாம் தற்கூரியா தான் இருக்குதுங்க. ஆமா, படிச்சும் தற்கூரியா இருக்குங்கிறதா இங்க ஆச்சரியமா இருக்குது. ஆமா, படிக்காத தற்கூரியே கிடையாது. எல்லாம் இங்கிலீஷ் நாலேஜ்ல இருந்து எல்லா நாலேஜும் இருக்குது. ஆமா, ஆனா நாலேஜ் இருந்தும் என்ன சொல்றது? ஆமா, இதுக்கு தான் பதிலா சார்? வேற என்ன பதில் சொல்லுங்க? ஏன்னா உங்ககிட்ட பதில் இல்லன்றது எனக்கு தெரியும். அதனால என்னத்த பதில் இல்ல? இல்ல அவர் தற்குறி எல்லாம் வந்து இவன் சொன்னானே, நாங்கள் தற்குறி அல்ல இவர்கள் ஆச்சரியக்குறி அப்படின்னு. அது மாதிரி ஆச்சரியக்குறியா? ஆச்சரியக்குறி இல்ல, ஆச்சரியக்குறி. சரி, ஓகே. இந்த திருச்செந்தூர் விஷயத்துக்கு வருவோம் சார். இப்போ இந்த திருச்செந்தூர் அவர் இன்னைக்கு போயிருக்காரு. அதாவது மறுநாளே அவர் ஆஸ்திரேலியா ஓடி போயிடுவாரு அப்படின்னு வந்து சொன்ன இது நடுவுல அவரு திருச்செந்தூர் போயிருக்காரு. ஆனா சிஎம் அவர்களும் அவரோட பையன் அவர்களும் போயிருக்கிறது இப்போ ஒரு பெரிய அது ஒரு நியூஸா இருக்கு. இவர் இங்கதான் இருக்காரு, அவங்க 2 பேரும் சொன்னவங்க, அவங்க 2 பேரும் போயிட்டாங்க அப்படின்னு. பணம் வச்சிருக்கவங்க வெக்கேஷன் போவாங்க. 10,000 ரூபாய் தான் அக்கௌண்ட்ல இருக்குன்னு சொன்னாரே சார். 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருக்கிறது அவர் அக்கௌண்ட்ல இருக்கிறது, புரியுதுங்களா? இப்போ என்னைய கூட தான் பேங்காக் கூட்டிகிட்டு போனாங்க, ஆஸ்திரேலியா கூட்டிகிட்டு போனாங்க, ஆமாம், சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போனானுங்க, நியூசிலாந்து கூட்டிகிட்டு போனானுங்க. அதான் எப்போவா? என் பாஸ்போர்ட் எடுத்து பாருங்கள், என்னென்ன கண்ட்ரி போயிருக்குன்னு தெரியும், புரியுதுங்களா? இதெல்லாம் என் காசில் போனேன்னா நம்ம மேலே அபிமானம் இருக்கிறவங்க அழைப்புகள் விடுப்பாங்க, புரியுதுங்களா? அப்படி நாங்கள் போயிட்டு வரதெல்லாம் உண்டு. நீங்கள் எந்தெந்த ஃபாரின் கண்ட்ரி போயிருக்கீங்க? ஃபாரின்ல போய் செட்டிலாங்கிற ஐடியாவும் இருக்குமே. நியூசிலாந்து தானே, நல்லா குளுமையா அப்படி இளமையா இருந்துக்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்கா இல்லையா? இருக்கு, இல்லைன்னு வராது. ஏன்னா எல்லா கம்யூனிட்டியும் இங்கே வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிறது தான் பார்க்குறான். ஆமாம், இந்த சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தன், அவன் இனிமேல் தமிழ்நாட்டுக்காரன் இந்தியக்காரன்லாம் சொல்லாதீங்கடா, அவன் இங்கே இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் விற்றுட்டு அங்கே போயிட்டான். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? புரியுதுங்களா? இங்க இருக்கிற எல்லா கம்யூனிட்டியுமே அங்க போய் செட்டில் ஆகணுங்கிற அளவுக்கு தான் இருக்காங்கன்னா இந்த நாட்டு பற்றும் தமிழ் பற்றும் அந்த அளவுக்கு மேம்பட்டு நிக்குது. ஆமா, தமிழ் பற்று தான் இப்ப நீங்க பேசின அந்த என்னது சாராயத்திலையும் குழந்தைங்க பெத்துக்கிறதுலையும் தெரிஞ்சது. குழந்தைங்க பெத்துக்கிறதுலையும் சாராயத்திலையுமா? ஹலோ, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க, இன்பத்திலேயே மாது இன்பம் மது இன்பம், இதுதான் இன்பம். இதை விட பேரின்பம் எந்த இன்பம் தெரியுமா? ரொம்ப தப்பு சார். ஐயோ, கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்றதுனால இல்ல, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து விளையாட்டா சொல்வீங்க, விளையாட்டா சொல்லுவீங்கன்னா இல்லைங்க, நான் ரியாலிட்டியை பத்தி பேசுறேன். ஆமா, திருக்குறள் தெரியுமா? அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால். எதுக்காக திருவள்ளுவரே காமத்துப்பால்னு வச்சிருக்காரு? அந்த என்ன அறிவு கேட்டவனா? அது உலக பொறுமை, அது உலக பொதுமறை அப்படிங்கிறப்ப. சார் ஒரு நிமிஷம் சார், தமிழ் கலாச்சாரத்துல ஃபர்ஸ்ட் வர்றது என்ன தெரியுமா? அறம், பொருள், மரியாதை கொடுக்கிறது. அதுவே இப்போ உங்களுக்கு என்னத்த நான் மரியாதை கொடுக்காம போயிட்டேன்? அவன் இவன்றீங்க. ஏங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, முப்பாட்டன்னு நம்ம எல்லாம் நினைச்சு மதிச்சு, அந்த முப்பாட்டன் இல்ல பூட்டன் தான் அந்த ஆளு, புரியுதுங்களா? அவன் அப்படின்னா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இப்ப சார்னு சொல்றோமே, ரொம்ப மனசார மனசறிஞ்சு சார் அப்படின்னா சொல்றோம். எல்லாரும் சொல்லுவேன். அப்படியா சொல்றீங்க? ஆமா, நான் அப்படிதான் சொல்லுவேன். அதனால நான் போல்டா சொல்றேன் சார். இங்க நான் இந்த ஃபேக்கா யார்கிட்டயும் இருக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இருந்தது இல்ல. அதனால இத நீங்க எல்லாம் இங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, சாருன்னு நீங்க சொல்றீங்களே, அதெல்லாம் நாங்க வந்து அவனே இவனேன்னு பேசினாதான் மரியாதை. தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க. அவரு இவருங்கிறதெல்லாம் மரியாதை நீங்களா நினைச்சுக்கிறீங்க. ஆமா, இறைவனை இறைவர் அப்படின்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா? இறைவனை இறைவன் அப்படின்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா? எது நல்லா இருக்கும்? இறைவர், இறைவர் வர்றார், இறைவர் போறார் அப்படின்னா நல்லா இருக்கும். இறைவன் அப்படின்னா தானே. ஏசு பிரான் அப்படின்னா நல்லா இருக்கா? ஏசு பிரார் அப்படின்னா நல்லா இருக்கா? இரு போடுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது நல்லாவா இருக்கு? அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. ஆமா, சீரியஸா. அதனால தான் இன் போடுறது. சொல்லுங்க, இப்ப திருச்செந்தூர்ல போய் என்ன பண்ணாரு? அதானே கேட்டீங்க. திருச்செந்தூருக்கு ஏன் போனாரு? நான் ஏன் போனாருன்னு கேட்கல சார். திருச்செந்தூர் நீங்க இப்ப எல்லாருமே என்ன ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு, சிஎம் அவர்கள் கொடைக்கானலும் இவர் உதயநிதி அவர்களும் வந்து ஃபாரின்க்கும் போயிட்டாரு. ஆனா இவர் இங்க திருச்செந்தூர்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற கழக வேலைகளும் எல்லாரும் பண்ணுவாங்களே அப்படின்னு. கட்சி வேலையும் கழக வேலையும். ஆமா ஆமா, போ தெரியுமா உங்களுக்கு?
அரசு ஆட்சி ஜெயிச்சோன்னு என்ன பண்ணுங்கிற திட்டம் வகுத்துட்டாங்க. ஆமாம், போக்குவரத்து துறை அமைச்சர் யார் தெரியுமா? புசி ஆனந்த் ஐயா தான் போக்குவரத்து இட்டுக்குன்னு போகணும். எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பீப்புளையும் இது பாண்டிச்சேரிக்கும் இட்டுக்கிட்டு போவார். ஆமாம், அவர் தான் போக்குவரத்து துறை அமைச்சரும். அப்படியே எல்லாம் போட்டு அப்படியே வச்சிருக்காங்க. எல்லாம் 4ஆம் தேதி ஆச்சுன்னா 5ஆம் தேதி அப்படின்னு ஆயிரும். அந்த ரேஞ்சுக்கு இதெல்லாம் சரியா நடக்கணும் தான் இது அவர் வேண்டினாரு. கர்த்தர் அவரை கைவிட்டுட்டாரு. சார் ஒரு நிமிஷம். அவரு நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, முகமது ஜோசப் விஜய், புரியுதுங்களா? முகமதுங்கிறதுக்கு அல்லாஹ்வுல போய் குல்லா போட்டு வேண்டினாரு, ரைட்டா? அவரும் கைவிட்டார். உலகு அடுத்தாப்புல மண்டி போட்டலாம். கைவிட்டாருன்னா என்ன சார்? ஐயோ, மண்டி போட்டுலாம் வேண்டினார்ல ஜோசப் விஜய் தானே அவரு. மண்டி போட்டு வேண்டின ஏசுனாரே கைவிட்டார். உலகு கடைசியில இப்ப முருகன் தான். ஆமா, அந்த அங்க போயும் திருச்சியில ஒரு இது அம்பாளையும் வந்து அவங்க அந்த அம்பாளுக்கு நேரடியா கால்ல கைய வந்து அப்படியே இருந்ததான் நாங்க தான் பார்த்தோமே. அத்தா அப்படின்னு அந்த ஆத்தாவே வந்து டேய் இங்க அத்தா அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்கும். இப்படி கத்துனதுனால என்ன சார் ட்ரை பண்றீங்க? ட்ரை பண்றேனா? ஆத்தா அரு வந்து நீங்க பார்த்தது இல்லையா? என்ன அப்படிங்கிறது மாதிரி ஆத்தா பண்ணுவாங்க, பாத்துருக்கீங்களா? நீ பார்த்தது இல்லையா? சாமி கும்பிடுறப்ப பக்கத்துல இருக்கிற தண்ணி வேணுமா? இல்ல பிபி வந்திருக்கும் உங்களுக்குலாம். ஏங்க, வெயில்ல ஒரு கோயில்ல போய் ஒரு ஆத்தாவை பார்த்து நம்ம கையெடுத்து கும்பிட்டு இருக்கிற பக்கத்துல இருக்கிற பொம்பளைக்கு சாமி வந்து நம்மளை பட்டார்னு அடிக்கும் தெரியுமா? ஆமா, அதெல்லாம் அடி வாங்கிருக்கீங்களா இல்லையா? சீரியஸா சொல்றேன். அந்த பொம்பளை எங்கேயாவது ஏதாவது எவனையாவது அடிக்கணுங்கிறதுல உள்ளார வச்சிருக்கோம். ஆமா, பக்கத்துல நிக்கிற ஒரு நிமிஷம் சார். இப்ப நமக்கு அது வேண்டாம். இப்ப இந்த திருச்செந்தூர் முருகர் அவர் கோவில் போனதுக்கு நீங்க எல்லாரும் என்ன சொன்னீங்க? அவர் மறுநாளே ஆஸ்திரேலியா போனவன்னு சொன்னவங்க. இவதான் இங்க வந்து டிக்கெட்டை போட்டு கேன்சல் பண்ணிருக்காங்க. டிக்கெட் போட்டவனுங்க வந்து வெளியில விட்டாங்க. ஆஸ்திரேலியா ப்ரோக்ராம் அதுதான் யாரோ சொல்லிட்டாண்ட. இன்பங்கிறது ஆஸ்திரேலியா போய் தான் அனுபவிக்கணுமா, அதை இங்கே அனுபவிக்க முடியாதா அப்படிங்கிறது யாரோ பயில் பண்றாங்கன்னு அதான் சொல்ல அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி இந்தியாவிலேயே இன்பம் இருக்கிறப்ப அது என்ன தேடி ஆஸ்திரேலியா வர போறது? ஆமா, ஆஸ்திரேலியா இந்த டைம்ல எல்லாம் வந்து பார்க்கவே முடியாது, அவ்வளவு குளிர். சார் நீங்க பக்கா அரசியல்வாதி சார். பக்கா நீங்க ஒரு கட்சியில ஜாயின் பண்ணிடுங்க. நான் கட்சியில ஜாயின் பண்ணல. ஹலோ, நான் பிறந்ததுல இருந்தே கட்சியில தான் இருக்கிறேன். ஆமா, பிறந்து கையில போஸ்ட் வாங்கிடுங்க. போஸ்டா வாங்கிடுங்க, ஏதாவது ஒரு பொசிஷன் வாங்கிடுங்க சார். பொசிஷனா? எப்படி என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஏத்த மாதிரி மத்தவங்க மேல பழிய போட்டு ஏத்த மாதிரி பதில் சொல்றதெல்லாம். 41 பேர் செத்து போனதுக்கு காரணம் டிஎம்கேன்னு பழி போட்டு சுத்திட்டு இருக்காங்களே, அது பழியா இல்ல நாங்க பேசிட்டு இருக்கிறது பழியா? புரியல. அடுத்தவங்க மேல பழி போடுறதுங்க. 41 பேர் செத்து போனது திமுக காரணம் காரணமா? அப்பம் புள்ள எல்லாரும் உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா, 41 பேர் செத்து போனதுக்கு அவங்க தான் காரணம்னு. இதெல்லாம் இது பழி போடுறதா தெரியலையா? உண்மையிலேயே சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அங்க வந்து எல்லாம் கத்தி எடுத்து வச்சு குத்திட்டு இருந்தாங்களா? கொஞ்சமாவது ஒரு காமனான ஒரு சென்ஸா யோசிக்க வேணாம்? எங்கேயாவது ஒரு கில்ட்டினஸ் இருந்திருக்காங்க அவனுக்கு? அது சம்பந்தமா அந்த தப்புக்கு நானும் காரணமா இருந்திருக்கேங்கிற ஒரு வார்த்தையை எங்கேயாவது அவன் பேசியிருக்கானா? அவன்லாம் தலைவனை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு கையால அவன் திருச்செந்தூர் போனானா, வேலு வாங்கினானா, அப்படியே முருகன் வந்து தூக்கி கொடுத்துருவாரு அவருக்கு. முருகன் பெரியாளா? ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ராம் பெரியாளா? மோடி பெரியாளா? இங்க இருக்கிற முருகன் பெரியாளா? சொல்லுங்க, நல்லா உனக்கு தெரிஞ்சுங்க. ஜெய் ஸ்ரீராம் பெருசா இல்ல ஓ முருகா கோயந்தா? கோயந்தான்னா ஏழுமலையான்ல, ஏழுமலையான் பெருசா அப்படிங்கிற மாதிரி எது பெருசு? முருகனோட முருகன் தானங்க. முருகன் என்ன பெருசாங்க? சொல்லுங்க. ஐயோ, எனக்கு இதுக்கெல்லாம் நான் பதில் கூட. யார் பெருசு? என்ன அப்பன் முருகன் யாரு? இந்த இவர் இருக்காரு, தமிழ் காத்த குமரன் மாதிரி தமிழ் காத்த சீமான். ஆமா, இப்ப இருக்கிற கம்யூனிட்டிங்களுக்கு ஒரு தமிழ் தேசியம் பேசுறாளா இந்த ஆள தெரியுது. புரியுதுங்களா? இங்க தமிழுக்காக உயிரை கொடுத்தவன் எத்தனை பேர் இருக்கான். இந்த தமிழை வாழ வைக்கணும், இந்தியை எதிர்க்கணும், இந்தி உள்ளார வரக்கூடாதுன்னு முத தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தவர் தான் கலைஞர். புரியுதுங்களா? இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வச்சது திமுக காரணங்க. இந்த வரலாறுலாம் சொல்லி கொடுக்கணும். ஆவுன்னா அண்ணன் முன்னாடி வந்து பெரியாரை வந்து யாரு சீமான் இருக்காரு, பெரியார் தான் எல்லாம் அப்படின்னு பெரியாரை தூக்கி வச்சு கொண்டாடி இருந்தாரு.
திடீர்னு எங்க இருந்து படிச்சது தப்பா படிச்சுட்டாரா என்னன்னு தெரியல. இப்ப பெரியார தப்பா பேசிட்டு இருக்காரு. சார் இப்போ இது நல்ல நீங்க வந்து இந்த விஷயம் சொன்னீங்க. கலைஞர் அவர்கள் ஏங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க புரியல. நான் டைவர்ட் பண்ணல சார். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, கலைஞர் அவர்கள் தான் சில விஷயங்கள்லாம் இங்க கொண்டு வந்தாரு அப்படின்னு. ஆமா ஃபைன் சார். இப்போ நீங்க செந்தில் அவர்கள் பேசினது ஒரு விஷயம். செந்தில்னா நடிகர் செந்திலா?